முதுகுளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை விவசாயிகளும் கால்நடை வளர்ப்போரும் அதிக அளவில் இருப்பதால் நாங்கள் தான் வந்து 51,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. நாங்கள் ஒவ்வொரு ஊராக நாங்கள் பிரச்சாரம் சென்று வருகிறோம். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியை முழுவதும் இந்த கிராம வாக்கு வங்கிகள் அனைத்துமே எங்களுக்கு வந்து பலமாக இருக்கின்றது. நாங்கள் வெற்றி பெறுவது வந்து உறுதியாகிவிட்டது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதுகுளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை குடி தண்ணீர் வந்து பிரச்சனை வந்து இந்த பெண்களும் தாய்மார்களும் அந்த தள்ளு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு போகிறாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு வந்து கண் கலங்குது. ஏன்னா இதுவரை வந்து இதுக்கு ஒரு அமைச்சர் ராஜா கண்ணப்பன் வந்து அமைச்சராக இருந்திருக்காரு. அதுபோக அதுக்கு முன்னாடி மலேசியா பாண்டி இருந்திருக்காரு. அவங்க 2 பேரும் தான் இப்போ வந்து இந்த மறுபடியும் நிற்கிறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸே அதுதான். ஏற்கனவே வந்து எப்படி சொல்கிறது, கரைச்ச புளியை கரைச்ச சக்கை தான். மக்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே வயதாகி விட்டது. கண்டிப்பாக உங்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து வெற்றி பெறுவது வந்து முதுகுளத்தூர் சட்டமன்றத்தை நாங்கள் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. நாங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்று தமிழகத்தில் மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என்று சொல்வார்கள். தமிழகத்தில் 2026 யார் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆட்சி அமைத்தாலும் சரி, அவர்களோடு இணைந்து கண்டிப்பாக இந்த முதுகுளத்தூர் தொகுதி மக்களுக்கு அந்த மலட்டாறு குண்டாறுகளை எல்லாம் சீர் செய்து விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர், அதே மாதிரி நரிப்பையூர் வந்து கடல் நீரை குடிநீர் திட்டம், இந்த காவிரி குடிநீர் திட்டம் இதையெல்லாம் ஒழுங்காக செயல்படுத்தி இந்த மக்களுக்கு வந்து நல்ல சுகாதாரமான ஒரு குடிநீரை கொடுக்கணும். ஏன்னா இந்த நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக பாதிப்புகள், பிரஷர் போன்ற வியாதிகளால் இந்த மக்கள் நிறைய வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. இது காரணம் என்னென்னா உப்பு தண்ணி தான் அப்படின்ட்டு மருத்துவ ரீதியாக வந்து நான் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த மக்களை வந்து நோய் நொடியிலேருந்து காப்பாற்றவும், மேலும் விவசாயிகள் வந்து அது பெருமளவில் இருப்பதால் இந்த விதை நெல், உர தட்டுப்பாடு, இந்த மாதிரி நிறைய வந்து இந்த மக்கள் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுபோக இந்த பெருமளவில் ஆடு வளர்ப்போர்லாம் இங்கே நிறைய வசிக்கிறதுனால இங்கேருந்து இடம்பெயர்ந்து நாடோடிகளாக தமிழகம் முழுவதும் வந்து பல்வேறு பகுதிகளில் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆடு வளர்ப்போர் நலவாரியம் அமைக்கணும். அதுபோக இந்த ஆடு வளர்ப்போருக்கு வந்து மற்ற சட்டங்களை போன்று ஒரு சிறப்பு சட்டத்தை வந்து சட்டமன்றத்தில் ஏற்றி இந்த ஆடு வளர்ப்போர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி வந்து இந்த தேவேந்திர குல மக்களினுடைய நீண்டகால கோரிக்கையான இந்த பட்டியலினத்திலிருந்து வெளியேற்ற சட்டமன்றத்தில் வந்து நான் கண்டிப்பாக வந்து குரல் கொடுப்பேன். நான் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நான் வந்து சமமானவனாக செயல்பட்டு, சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு, ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா முதுகுளத்தூர் தொகுதியில் என் மீது வந்து மக்கள் அவ்வளவு ஒரு பாசமாகவும் தொகுதி முழுவதுமே வந்து ரொம்ப அன்போடும் என்னை வந்து வரவேற்கிறாங்க. இதில் என்னுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அமைச்சர் ராஜா கண்ணப்பன் அவர்களும் மலேசியா பாண்டியன் அவர்களும் கண்டிப்பாக தோல்வியை தழுவுவார்கள். ஏன்னா ஏற்கனவே 2 பேருமே வந்து பதவியில் இருந்திருக்காங்க. இந்த தடவை உங்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பெண்களும் சரி எல்லாருமே வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு போராட்டங்கள் ஃபுல்லாகவே நல்ல வரவேற்பு இருக்குது. நானும் சொல்லிட்டேன், இந்த குடிநீர் தள்ளு வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதி ஜெயித்த உடனே நான் வந்து 100 நாளைக்குள்ளே உங்களுக்கு தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்து தர அனைத்து நடவடிக்கைகளையும் விரைவாக எடுப்பேன். உடனடியாக இந்த தள்ளு வண்டியை ஃபுல்லாக காயலாங்கடைக்கு நீங்கள் வந்து போடலாம் அப்படின்ட்டு பெண்களிடம் மக்களிடம் எல்லாமே சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த பனை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூரண மது விலக்கை கொண்டு வரணும். கல் இறக்க வந்து அனுமதிக்கணும். அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம குளிர்பான கடையில் வந்து மற்ற குளிர்பானங்கள் மாசா, பெப்சி அது மாதிரி இருக்கும், அதே மாதிரி வந்து பதநீரையும் வந்து பதப்படுத்தி மற்ற குளிர்பானங்களை போன்று அதை வந்து கடைகளில் விற்பனை செய்யணும். ஏன்னா பெருமளவில் இப்போ வந்து முதுகுளத்தூர் தொகுதியில் இந்த சாயல் கூடிய கன்னிராஜபுரம் இந்த பகுதி ஃபுல்லாக பார்த்தா பெருமளவில் பனைமர தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் நான் நேரடியாக சந்தித்தேன். அப்போ எங்களுடைய அமைப்பிலேயே பனைமர பிரிவே இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே. அதனால் அந்த பனைமர பிரிவை சார்ந்தவர்கள், விவசாயியை சார்ந்தவர்கள், எங்கள் ஆடு வளர்ப்போர் என்ற பெருமளவில் அனைத்துமே வந்து தொழில் சார்ந்த எங்களுடைய அமைப்பு. அதனால் வந்து நாங்கள் வந்து முதுகுளத்தூர் தொகுதியில் 50,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெறுவது என்பது உறுதியாகிவிட்டது. பார்த்துருப்பீங்க, பெண்கள்லேருந்து எல்லாருமே எங்களை வந்து ஒரு உற்சாகமாக வந்து வரவேற்கிறாங்க. இப்போ வந்து காவல்துறையில் வந்து 20 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு வந்து நம்ம 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி 20 ஆண்டுகள் பணியாற்றினால் அதில் பார்த்திங்கன்னா நெருக்கியில் 1 லட்சம் போலீஸார் இருக்காங்க. அவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் SSI அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அது 3 வருஷம் இருந்த பிறகு அப்புறம் பெர்மனெண்ட்டாக SC ஆக்குவாங்க.
அந்த பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை செயல்படுத்தலை. கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றேன்னா காவல்துறை தான் நம்ம நாட்டுக்கு வந்து முக்கியம். அப்படிப்பட்ட காவல்துறைக்கு வந்து நான் கண்டிப்பாக குரல் கொடுத்து 20 ஆண்டுகள் 2ஆம் நிலை காவலராக தலைமை காவலராக பணியாற்றியவர்கள். அதை ஃபஸ்ட்டு பட்டாலியன் சொல்லுவாங்க, தமிழ்நாடு சிறப்பு காவல்படை, அப்புறம் ஆயுதப்படை, அப்புறம் முதல்நிலை காவலர், 2ஆம் நிலை காவலர், தலைமை காவலர், இத்தனை ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பணியாற்றி முடிந்தால் அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக சப் இன்ஸ்பெக்டர் பணியிட வழங்க வேண்டும் என்று நேற்று கூட தந்தி பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க. அதை நான் பேட்டி கொடுத்துருந்தேன். அதை வந்து கண்டிப்பாக செயல்படுத்துவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனையும் சரி, தொகுதியில் உள்ள எந்த அரசு மருத்துவமனையிலையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்குது. யாருக்குமே கொண்டு நல்லா போனால் கூட உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. இங்கேருந்து ராம்நாடு கொண்டு போகிறாங்க, ராம்நாட்டிலேருந்து நேராக சென்னை கொண்டு போகிறாங்க, இது மதுரைக்கு. இப்போ பெருமளவில் போயிட்டு யாருமே உயிரோட திரும்பி வர்ற மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு மருத்துவம் மோசமாக இருக்குது. இது காரணம் இந்த ஆட்சியாளர்கள் வந்து இதை வந்து ஒழுங்காக செயல்படுத்தலை. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா மேலத்தூர் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சித்திரவேல் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2022 மின்கம்பம் வந்து சாய்ந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. இருப்பினும் வந்து மின்சாரத்துறை முதுகுளத்தூர் மின்சார வாரியம் வந்து எந்த நடவடிக்கை எடுக்காதனால அநியாயமாக அவர் வந்து சாய்ந்து அந்த மின்கம்பம் சாய்ந்து உயிரிழந்தார். அவருடைய மகன் கிஷோரும் வந்து படுகாயமடைந்து இருந்தாப்புல. ஆனால் அந்த உடலை வந்து நாங்கள் அந்த மருத்துவமனைக்கு பார்க்கும் பொழுது அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே நைட்டாக பரமக்குடிக்கு அனுப்பிச்சாங்க. ஏன்னு கேட்டால் இங்கே எந்த வசதியுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து ஊட்டாமல் இந்த அளவுக்கு மருத்துவமனையில் குறையில பரமக்குடி கொண்டு போகிறது. இங்கே நாங்கள் போராடிய மக்கள் மீது வந்து அமைச்சருடைய அழுத்தத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகண்ணப்பனுடைய அழுத்தத்தால், ஆனால் இந்த ஆடு வளர்ப்புடைய ஓட்டை வாங்கி தான் அவர் வெற்றி பெற்றார். 2021 நானே ஓட்டு போட சொல்லியிருந்தேன் அப்படின்னு. ஆனால் வாங்கிட்டு 5 வருஷம் இருந்தாலும் ஆடு வளர்ப்போருக்காக ஒரு குரல் கூட, சத்தியமாக சொல்கிறேன், ஒரு குரல் கூட வந்து சட்டமன்றத்தில் அவர் கொடுக்கவே இல்லை. அதனால் ஆடு வளர்ப்பெல்லாம் கோபமாக இருக்காங்க. அதே மாதிரி அவர் மலேசியா பாண்டியன் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு வாங்க வர்றதோட சரி, ஏதோ 200 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு இவங்களெல்லாம் விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஒழிய மற்றபடி இந்த மக்களுக்கு அரசியல்னா என்ன, மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு உதவி செய்யணும், அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்ததுனால இந்த மக்கள் எல்லாமே வெறுப்படைஞ்சு நீங்கள் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரே பச்சை துண்டு படையோட பெண்களும் ஆண்களும் எல்லா தொகுதிக்குள்ள சுற்றிட்டேன். எல்லாருமே வந்து அன்போடு இது பண்ணுறாங்க. அதனால் எங்களுடைய வெற்றி வந்து 100% உறுதியாகிவிட்டது.